2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்நியன், கந்தசாமி, ஐ என ஏதாவது ஒரு வனவாசத்தில் சிக்கிக் கொள்வது விக்ரம் வழக்கம். இனியும் அப்படி சிக்கிக் கொள்ள மாட்டார் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. எனவே கிடைக்கின்ற கேப்பில் குறுகிய காலத்தில் படங்களில் நடித்துக் கொடுக்கும் முடிவில் இருக்கிறார் விக்ரம். அப்படி குறுகிய காலத்துக்குள் அவர் நடித்துக் கொடுத்ததுதான் 10 என்றதுக்குள்ள. இந்த படத்தில் விக்ரம் டாக்ஸி டிரைவராக நடித்துள்ளார். இவருக்கு ஜோடியாக சமந்தா நடித்துள்ளார். கோலி சோடா படத்தை இயக்கிய விஜய் மில்டன் இப்படத்தை இயக்கியுள்ளார். இப்படத்தின் டீசர் வெளியீட்டு விழா சென்னையில் சமீபத்தில் நடைபெற்றது. இதில் விக்ரம், சமந்தா, இயக்குனர் விஜய் மில்டன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த விழாவிற்கு விக்ரம் வீரப்பன் மீசையுடன் வந்துள்ளார். இந்த மீசை எந்த படத்திற்கான கெட்டப் என்று கேட்டதற்கு மர்மமாக சிரித்து வைத்தார் விக்ரம். நிச்சயம் இது 10 என்றதுக்குள்ள படத்திற்கான கெட்டப் இல்லை. அடுத்து அரிமா நம்பி இயக்குனர் ஆனந்த் சங்கர் இயக்கத்தில் விக்ரம் ஒரு படம் நடிக்க உள்ளார். அந்த படத்திற்காகத்தான் இந்த கெட்டப் என்கிறார்கள். ஒரு சின்ன கிக் வேண்டும் என்பதற்காக அதை சொல்லாமல் ரகசியம் காக்கிறாராம் நடிகர் விக்ரம்.